இந்த காயத்ரி ஜபம் சதுர் வேதங்களிலே இருந்து ரிக் யஜுர் சாம அதர்வன 4 வேதங்களிலே இருந்து அதனுடைய சாரத்தை சுவாமி விஸ்வாமித்ரர் அவர்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு சின்ன வயசுல தெரியாது காயத்ரி மந்திரம், காயத்ரி என்னன்னு தெரியாது. நம்முடைய சுவாமி சடகோபானந்தர் அவர்கள் தான், எப்பா காயத்ரி மந்திரம் நீ சொல்லிட்டு இருக்கே, அது என்ன தெரியுமா சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க, நாம மந்திரம் சொல்றேன், ஓம் பூர் பஸ்வத சவிதுர்வரண்யம் ஃபர்கோ தேவஸ்வதி மஹேதியோ நக் பிரஜோதயாத் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் சாமின்னு. அப்படி இல்லை, முதல்ல காயத்ரினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். காயம்னா என்ன? நம்ம உடம்பு. திரி என்ன? 3. இந்த உடம்பு 3 நிலைகளிலே தினசரி சஞ்சாரணம் பண்ணி கொண்டிருக்குது. நனவு நிலை. இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், கேட்டு இருக்கோம். இது நனவு நிலை. ஆனா இந்த உடம்புல ஒரு ஒளி நம்மளை தூண்டி பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறது. அது போலவே படுத்துக்கிறோம். படுத்த உடனே கனவு வருது. அந்த கனவுல நாம எதையோ நமக்கு தென்படுது. அந்த நிலையை யார் தூண்டி பிரகாசிக்க செய்யறாங்க? அந்த மேலான பரம்பொருள் எது? அடுத்தது உறக்க நிலை. நல்ல அமைதியா ஒண்ணு நிசப்தமா படுத்துறோம். அந்த நிலையிலும் இந்த உடம்பு தூண்டி பிரகாசிக்குது. ஆனா இந்த 3 நிலைகளிலும் நம்முடைய உடம்புல ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு பேரொளி பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறது. அந்த பிரகாசம் நாம் வாழ்நாள் முழுவதும் பிரகாசிக்க செய்யணும். அப்படி பிரகாசிக்க செய்தால் அதுதான் தேஜோமயமா நாம் இருக்கும். அப்படி தேஜோமயமா இருக்கணும்னா காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும். அது நம்முடைய அறிவை தூண்டி பிரகாசிக்க செய்யக்கூடிய மேலான பரம்பொருள். அதே போல நம்ம உஸ்வாச நிஸ்வாச கதி. ஒரு மனிதனுக்கு இந்த காயத்துக்கு தேவையான பிரகாசம் சுவாசம்தான். இந்த சுவாசத்தை நம்முடைய அகம் கவனிக்கணும். அப்ப இந்த சுவாசத்தை கவனிக்கணும். காலையில எழுந்த உடனே நம்முடைய சுவாசத்தை கவனிக்கணும். இடகலையில இருக்கா, பிங்கலையில இருக்கா, சுழிமுனையில இருக்கா அப்படின்னு கவனிக்கணும். அப்படி யார் ஒருவர் அந்த கலையை கத்துக்கிட்டு எழுந்து அவங்களுடைய வேலையை செய்யறாங்களோ அந்த வேலையெல்லாம் அது காட்டி கொடுக்கும். இன்னைக்கு நீ போற வேலை கரெக்டா நடக்கும், தாமதமா நடக்கும், இல்ல போகாதே அப்படின்னு அந்த சுவாசகதி உனக்கு காமிச்சிடும். அதனால்தான் பிராணாயாமம் கத்துக்கணும். அந்த பிராணாயாமம் கத்துக்கிறதுக்கு தான் சுவாசகம். சுவாசத்தை அகத்தால் கவனித்து தெளிவடைய வேண்டும். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு நாள் நம்முடைய பெரியோர்கள் கற்றுக் கொடுத்தத நம்ம இந்த காயத்ரி ஜபத்தினாலாவது நாம் ஒரு நாளைக்கு ஒரு 9 முறையாவது இன்னைக்கு சொல்லணும். காலையிலே எழுந்த உடனே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஒரு டீ காஃபி சாப்பிட்ற மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு, நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 9 முறையாவது நம்ம அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய ஒளியை, அந்த எழுத்துக்களுடைய கால அளவை நாம் செய்யும்போது நம்ம உடம்புல இருக்கிற 3 நாடிகள், திரிநாடிகள், அந்த திரிநாடிகளும் நம்முடைய சுவாசகதியை நல்லா இயக்க வச்சு உடல் தூய்மையாக இருக்கும். உடலுக்கு எந்த விதமான நோய் நொடியும் வராது. உள்ளம் தூய்மையாக இருக்கும். உள்ளம் தூய்மையாக இருந்தால்தான் உடம்பு தெம்பா இருக்கும். உடம்புக்கும் உள்ளத்துக்கும் இருக்கக்கூடிய உயிர் பலமாக இருக்கணும். அந்த உடல் உயிர் பலமாக இருக்கணும்னா இந்த காயத்ரி மந்திரத்துடைய எழுத்துக்கள் ஓசை, அந்த டேய் அப்படின்னா ஒரு எப்படி வருது ஒரு பயம், ஏய் அப்படின்னா என்ன பயம், அதான் அந்த எழுத்துக்களுடைய சப்தம். அந்த எழுத்துக்களுடைய சப்தம் நம்முடைய உடம்புல நாடி நரம்புகளை இயக்கும். அதனால தான் நம்ம காயத்ரி மந்திரத்தை நிறைய சொல்ல முடியாதனால்தான் எப்படி ஓம் சரவணபவாய நமகான்னு சொல்றாங்க, அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நாராயணாய நமகான்னு சொல்றாங்க, பஞ்சாட்சரம் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்றாங்க. அது போல நாம் ஓம் காயத்ரீம் பவ, அந்த எழுத்துக்கள் ரீம் காயத்ரி, இந்த உடம்புல காயத்துல இந்த ரீம் அப்படி ரீங்காரம் அது நம்ம பவ ஆசீர்வதிக்கும். அதனால தான் நாம எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை ஓம் காயத்ரீம் பவ அப்படின்னு ஜபிக்கலாம்.